நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆங்கில இலக்கண வகுப்புகளில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஜஸ்ட் பிகாஸ் யூ பீப்புள் ஹவ் பின் ஃபாலோயிங் இட் அப். நான் நல்லா பார்த்துட்டு வரீங்க அப்படின்றது தெரியுது. இப்போது இன்றைய வகுப்பில் வந்து சென்ற வகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்றத பார்த்துட்டு இந்த வகுப்புக்கும் நம்ம போகலாம். லாஸ்ட்டாக நம்ம என்ன முடித்தோம் அப்படின்னு சொன்னால் நவுன் ஜெண்டர் அப்படின்னு முடித்தோம். அண்ட் தட் வாஸ் அ ரீகேப். அந்த ரீகேப்பில் வந்து சில புது விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு பிறகு வந்து நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் முதல்ல பார்க்க தவறிய விஷயத்தை வந்து திருப்பி பார்த்தோம்னு சொன்னாக்க ஒரு இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஒரு வேர்ட், ஒரு லெட்டர்னால் என்ன, வவல்னா என்ன, கான்சனன்ட் அப்படின்னு சொன்னால் என்ன, ஒரு வேர்ட் அப்படின்னா என்ன, சிங்கிள் லெட்டர் வேர்ட்னா என்ன, அப்புறம் வந்து 2-3 வேர்டு சேர்ந்து ஒரு சென்டென்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் அ சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2-3 வேர்டு இருந்தால் மட்டும் அது சென்டென்ஸ் ஆகுமா அப்படின்னு சொன்னால் அது கிடையாது, அது மீனிங்ஃபுல்லாக வரணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அப்புறம் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது வந்து சென்ற வகுப்பு பார்த்தோம். இன்ற வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் முன்னாடி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வாக்கிய அமைப்பு முறையை பற்றி நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. முன்னாடி அசர்ட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய அந்த சென்டென்ஸோட பேட்டர்ன் நமக்கு தெரியணும் அப்படின்றதுனால 4 வகையான சென்டென்சஸ் அமைக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் நினைவு கூறணும். இப்போது இன்றைக்கி வகுப்பில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு சொன்னால் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து ஒரு வர்பு வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் எப்படி வருது, செகண்ட் பர்சனில் எப்படி வருது, தேர்ட் பர்சனில் எப்படி வருது, தென் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னா எப்படி, ஃபர்ஸ்ட் பர்சன் தட் இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர்னா எப்படி, தேர்ட் பர்சன் ப்ளூரல்னா எப்படி, இதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா வாக்கிய அமைப்பு போகிறதுக்கு முன்னாடி இந்த பேஸ் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஏற்கனவே சென்டென்சஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு போனால் சார் சில வேர்பில் வந்து நீங்கள் எஸ் சேர்க்குறீங்க, சில வேர்பில் இஎஸ் சேர்க்குறீங்க, எங்கே எஸ் சேர்க்கணும்னு சொல்லி தெரியல, எங்கே இஎஸ் சேர்க்கணும்னு சொல்லி தெரியல அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா. அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த சிம்பிள் கிளாஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி நீங்கள் பார்த்தது என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க இல்லையா. முதல்ல பார்த்துருப்போம், ப்ரொனவுனில் வரும்போது பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இல்லையா. தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தன்மைன்றது ஃபர்ஸ்ட் பர்சன், முன்னிலைன்றது செகண்ட் பர்சன், படற்கை அப்படின்றது தேர்ட் பர்சன். இது நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் பர்சன்றது என்னென்ன வரும் அப்படின்னு சொன்னால் ஐ சிங்குலர்னு சொல்லியிருக்கேன், வி ப்ளூரல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் பர்சனில் வந்து யூ சிங்குலர்னு சொல்லியிருக்கேன், அதே யூ தான் ப்ளூரல்லையும் வரும்னு சொல்லியிருக்கேன். தேர்ட் பர்சன் சிங்குலர்னு வரும்போது ஹீ, ஷீ, இட். தேன் வரும்போது ப்ளூரலாக வருகிறது. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வார்த்தையில் எப்படி வரும் அப்படின்றத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக போகலாம். முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த வேர்ப், ரூட் வேர்ப் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ரூட் வேர்ப் அப்படின்னு சொன்னால் அந்த வேர்போட ஆரம்ப நிலை அப்படின்னு சொல்லுவோம். இட் கேன் பி ஐதர் வீக் வேர்ப் ஆர் ஸ்ட்ராங் வேர்ப், எப்படி வேணாலும் இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கோ அப்படின்னு இருக்குது. அந்த கோ அப்படின்றது வந்து ஐ கோ அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 3 விதத்துலேயும் எப்படி வரும், தட் இஸ் ஃபர்ஸ்ட் பர்சன்லேயும் எப்படி வரும், செகண்ட் பர்சன்லேயும் எப்படி வரும், தேர்ட் பர்சன்லேயும் எப்படி வரும் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அப்புறம் நிறைய வேர்ப்ஸ் சூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஐ கோ சிங்குலர், நான் செல்கிறேன். வி கோ ப்ளூரல், நாங்கள் செல்கிறோம். யூ கோ, நீ செல்கிறாய். யூ கோ, நீங்கள் செல்கிறீர்கள். ஹீ வரும்பொழுது அந்த கோவோட எஸ் இல்லைன்னா இஎஸ், வேர்போட எஸ் இஎஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல வந்து இஎஸ் என்பதை சேர்க்க வேண்டும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்போட சப்ஜெக்ட் வரும், சப்ஜெக்ட் ப்ளஸ் ரூட் வேர்ப். இந்த ரூட் வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பாக தான் இருக்கணும். தட் கேன் பி வீக் வேர்ப், ஸோ ஆல்சோ ஸ்ட்ராங் வேர்ப், அதை பற்றி கவலை வேண்டாம். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் ரூட் வேர்ப். அந்த ரூட் வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பாக இருக்கணும். ரூட் வேர்ப்னாலே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா. இப்போது இது 3 காலத்துலையும் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஹீ வரும்போது கோவோட இஎஸ் அப்படின்றது சேரும். ஹீ கோஸ், ஷீ கோஸ், இட் கோஸ், தே கோ. என்ன மீனிங்? ஐ கோ, நான் செல்கிறேன். வி கோ, நாங்கள் செல்கிறோம். யூ கோ, நீ செல்கிறாய். யூ கோ,
நீங்கள் செல்கிறீர்கள். he goes, அவன் செல்கிறான். she goes, அவள் செல்கிறாள். it goes, அது செல்கிறது. they go, அவர்கள் செல்கிறார்கள். go தான் வருது, ஆனால் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரொனவுனுக்கு தகுந்த மாதிரி அடுத்த செயல் என்பது மாற்றம் பெறுகிறது. அந்த வார்த்தை வந்து அந்த எழுத்து, அதாவது வாக்கியம் வந்து மீனிங் எப்படி மாறுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நான் அப்படின்னா செல்கிறேன், வி அப்படின்னா செல்கிறோம், யூ கோனா செல்கிறாய், செல்கிறீர்கள் பன்மைனா, ஹீ கோஸ்னா செல்கிறார்கள், அதாவது அவன் செல்கிறான், ஷீ கோஸ்னா அவள் செல்கிறாள், அந்த ஃபெமினைன் வருது பாருங்கள். இட் கோஸ்னா செல்கிறது, தே கோனா செல்கிறார்கள். ஆனால் கோ அப்படின்ற ஒரே வார்த்தை தான் தமிழில் எப்படி மாறுதுன்னு சொல்லி பாருங்கள் இல்லையா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி பேட்டர்னில் தான் இனிமேல் வரப்போகுது. தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு கெட் ஆஃப்டர் திஸ் இஸ் தட் we are going to have the in the same manner as we had just now. இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் அதுவும் வரப்போகுது. இப்போது என்னென்னா ஒரு டேபிள் மாதிரி வரும். இந்த டேபிளை வந்து நீங்கள் உங்களோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கலாம். அதில் முதல் காலமில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க சப்ஜெக்ட்டுன்னு போட்டிருப்பேன். வித்தின் ப்ராக்கெட்டில் வந்து நவுன் ஆர் ப்ரொனவுன் போட்டிருப்பேன். நவுன் பார் ப்ரொனவுன் போட்டிருப்பேன். சப்ஜெக்டை வந்து முதல் காலத்தில் நான் போட்டிருக்கேன். செகண்ட் காலத்தில் வந்து ரூட் வேர்ப் அப்படின்னு போட்டிருப்பேன். அந்த ரூட் வேர்ப் ப்ளஸ் எஸ் இல்லைனா ப்ளஸ் இஎஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். நல்லா பார்த்துக்கோங்க. ரூட் வேர்ப் ப்ளஸ் எஸ் இல்லைனா ப்ளஸ் இஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே வந்து அது சென்டென்ஸில் வந்து அந்த வாக்கியம் எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு காலமில் நம்ம இருக்கோம். சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறேன். சப்ஜெக்ட் வந்து நான் சொல்கிறேன் இட் கேன் பி நவுன், இட் கேன் பி ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ப்ரொனவுனை யூஸ் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த இடத்துல நம்ம நவுனை ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஐ அப்படின்றது சப்ஜெக்ட். ரூட் வேர்பில் வந்து சிங், ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றதுனால சிங் அப்படின்னு போடுறோம். சென்டென்ஸ் வந்து ஐ சிங் டெய்லி. இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க போகிற வார்த்தை என்னன்னு சொன்னால் சிங் அப்படின்றத எடுத்துக்க போகிறோம். இந்த சிங் அப்படின்றது ஐயோட இணையும் போது எப்படி வருது, வியோட இணையும் போது எப்படி வருது, யூ ஒருமையாக இருக்கும்போது எப்படி வருது, யூ பன்மையாக இருக்கும்போது எப்படி வருது, தென் ஹீ ஷீ இட் தேர்ட் பர்சன் சிங்குலரோடு சேரும்போது எப்படி வருது, தேயோட எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிறது என்னன்னு சொன்னால் சிங் அப்படின்ற ஒரு வார்த்தை தான். ஏன்னா வேகமாக போனோம். சிங் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஐ சிங் டெய்லி, நான் தினமும் பாடுகிறேன். வி சிங் டெய்லி, நாங்கள் தினமும் பாடுகிறோம். ஃபஸ்ட்டு பாடுகிறேன், அப்புறம் பாடுகிறோம். யூ சிங் டெய்லி, நீ தினமும் பாடுகிறாய். யூ சிங் டெய்லி, நீங்கள் தினமும் பாடுகிறீர்கள். ஹீ சிங்ஸ் டெய்லி, ஹீ வரும்பொழுது வர்போட எஸ் அப்படின்றத சேர்க்குறோம். தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லியிருக்கேன். ஹீ ஷீ இட் அப்படின்னு வரும்பொழுது. ஸோ ஹீ சிங்கோட எஸ் சேர்க்குறோம், சிங்ஸ். ஹீ சிங்ஸ் டெய்லி, அவன் தினமும் பாடுகிறான். ஷீ சிங்ஸ் டெய்லி, அவள் தினமும் பாடுகிறாள். இட் சிங்ஸ் டெய்லி, அது தினமும் பாடுகிறது. இது இட்டுன்றது இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து நம்ம வேறு ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். தே சிங் டெய்லி, அவர்கள் தினமும் பாடுகிறார்கள். ஸோ முதல் வாக்கியத்தில் சிங் அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த சிங் அப்படின்றது அந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி மாறுறதுன்றது தான் நீங்கள் கவனிக்கணும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அப்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். செகண்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ளே அப்படின்ற ரூட் வேர்ப் எடுத்துக்க போகிறோம். ப்ளே அப்படின்னு வரும்போது ஐ ப்ளே வாலிபால், நான் வாலிபால் விளையாடுகிறேன். வி ப்ளே வாலிபால், நாங்கள் வாலிபால் விளையாடுகிறோம். யூ ப்ளே வாலிபால், நீ வாலிபால் விளையாடுகிறாய். யூ
ப்ளே வாலிபால், நீங்கள் வாலிபால் விளையாடுகிறீர்கள். ஹீ வரும்போது கவனிக்கணும், ஹீ ஷீ இட் வரும்போது கவனிக்கணும், வர்போட எஸ் சேர்க்குறோம். இந்த இடத்துல சில இடத்துல இஎஸ் அப்படின்னு செய்கிறோம். முதல்ல பார்த்தோம் இல்லையா, கோ வரும்போது இஎஸ் சேர்ந்தது. நிறைய இடத்துல இஎஸ் வராது, 1-2 இடங்களில் வரும். அப்போ நம்ம கவனித்து பார்த்துக்கலாம். இப்போது ஐ ப்ளே வாலிபால், வி ப்ளே வாலிபால், யூ ப்ளே வாலிபால், யூ ப்ளே வாலிபால், ஹீ பிளேஸ் வாலிபால், அவன் வாலிபால் விளையாடுகிறான். ஷீ பிளேஸ் வாலிபால், அவள் வாலிபால் விளையாடுகிறாள். இட் பிளேஸ் வாலிபால், அது வாலிபால் விளையாடுகிறது. தே ப்ளே வாலிபால், அவர்கள் வாலிபால் விளையாடுகிறார்கள். ஸோ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். என்ன பண்ணோன்னா ரூட் வேர்ப் போட்டோம். ஐ வி யூ யூவில் அதே ரூட் வேர்ப் தான் வருது. ஹீ ஷீ இட்டுன்னு வரும்போது வர்போட எஸ் சேர்க்குறோம் இங்கே இல்லையா. அப்புறம் தேன்னு வரும்போது தேர்ட் பர்சன் ப்ளூரல் வரும்போது அகெயின் அதே ரூட் வேர்ப் தான் வரும். தே ப்ளே வாலிபால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குக் அப்படின்ற ஒரு வார்த்தை. குக்குனா சமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ சமைத்தல் அப்படின்னு வரும்போது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். எப்படி? ஐ குக் டெய்லி, we cook daily, you cook daily. சொல்லுங்க, you cook daily, நீங்கள் தினமும் சமைக்கிறீர்கள். திருப்பி சொல்கிறேன் பாரு, ரிப்பீட் பண்ணுற பாருங்க. I cook daily, நான் தினமும் சமைக்கிறேன். we cook daily, நாங்கள் தினமும் சமைக்கிறோம். you cook daily, நீ தினமும் சமைக்கிறாய். யூ குக் டெய்லி, நீங்கள் தினமும் சமைக்கிறீர்கள் இல்லையா. அப்புறம் இப்போ என்ன வர போகிறோம், யூ முடிஞ்சாச்சு. ஹீ வரும்போது வர்போட எஸ் சேர்க்குறோம். ஹீ குக்ஸ் டெய்லி, ஷீ குக்ஸ் டெய்லி, இட் குக்ஸ் டெய்லி, தே குக் டெய்லி. இப்போது வேகமாக சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். முக்கியமாக இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, வாக்கிய அமைப்பு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆனோம் அப்படின்னு சொன்னால் இதை எந்த அளவுக்கு ரிப்பீட் பண்ணி பார்க்குறோமோ அப்போ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். யாருமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஹீ சிங்ஸ்னா சிங்ஸ்ன்னு வரும். ஓகே, யூ வில் பி கெட்டிங் இட் ஆட்டோமேட்டிக்லி வித்தவுட் யுவர் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லிசன், கேட்குறது. இப்போ நான் வந்து 1-2க்கு இங்கிலீஷில் சொல்கிறேன், அப்புறம் தமிழில் சொல்கிறேன், மீதி எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஐ லிசன் கிளாசிக்கல் மியூசிக் இன் த மார்னிங், நான் காலையில் கர்நாடக சங்கீதம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். கர்நாடக சங்கீதம் கிளாசிக்கல் மியூசிக் நம்ம சொல்லுவோம். ஸோ ஐ லிசன், இப்போ டூன் சேர்த்தோணும் அப்படின்னு சொன்னால் ஐ லிசன் டு கிளாசிக்கல் மியூசிக்னா நான் அந்த கிளாசிக்கல் மியூசிக்கை கேட்குறேன், இசையை கேட்கிறேன் அப்படின்னு வரும். இங்கே நான் டூன்றது சேர்க்கலை, ப்ரிப்போசிஷன் வரல. ஓகே, ஐ லிசன் கிளாசிக்கல் மியூசிக் இன் த மார்னிங். we listen classical music in the that is we listen classical music in the morning. You listen classical music in the morning. You listen classical music in the morning. He listens classical music in the morning. She listens classical music in the morning. It listens classical music in the morning. They listen classical music in the morning. He, she, it listens. நல்லா கவனிங்க. தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது எஸ் அப்படின்னு சேர்க்குறோம், சில இடத்துல இஎஸ் அப்படின்றத சேர்க்குறோம். ஓகேயா? இப்போது அடுத்தது ஐ எக்ஸசைஸ் டெய்லி. வேணுனாலும் திருப்பி அகைன் காலையில் தானே எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லையா, இல்லைனா அதை ப்ளே கிரவுண்டுன்னு மாற்றிக்கலாம், இல்லைனாக்கா வந்து யூ கேன் மேக் இட் அஸ் ப்ளே கிரவுண்ட் வச்சுக்கிறேன். ஐ எக்ஸசைஸ் டெய்லி இன் த ப்ளே கிரவுண்ட். மைதானத்தில் வந்து ஜிம் இருக்கும், ஏன்னா ஐ எக்ஸசைஸ் டெய்லி இன் த ஜிம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஐ எக்ஸசைஸ் டெய்லி இன் த ஜிம். வி எக்ஸசைஸ் டெய்லி இன் த ஜிம். யூ எக்ஸசைஸ் டெய்லி இன் த ஜிம். யூ எக்ஸசைஸ் டெய்லி இன் த ஜிம். ஹீ எக்ஸசைசஸ் டெய்லி இன் த ஜிம். ஷீ எக்ஸசைசஸ் டெய்லி இன் த ஜிம். இட் எக்ஸசைசஸ் டெய்லி இன் த ஜிம். தே எக்ஸசைஸ் டெய்லி இன் த ஜிம். நான் மார்னிங்னு கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை ஜிம்முன்னு மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அகெயின் அந்த மாதிரி ஐ எக்ஸசைஸ் டெய்லினா நான் தினமும் உடற்பயிற்சி செய்கிறேன்.
நாங்கள் உடற்பயிற்சி செய்கிறோம், நீ உடற்பயிற்சி செய்கிறாய், நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீர்கள், அவன் உடற்பயிற்சி செய்கிறான், அவள் உடற்பயிற்சி செய்கிறாள், அது உடற்பயிற்சி செய்கிறது, அவர்கள் உடற்பயிற்சி செய்கிறார்கள். ஓகே, ஸ்பீக் அப்படின்றத வச்சு வரப்போகிறோம். ஏன் இவ்வளோ சென்டென்சஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, நிறைய வாக்கியங்கள் பார்க்கும்பொழுது நம்ம அதை பயிற்சி பண்ணும்பொழுது தான் இதில் இந்த பேட்டர்ன் ஃபிக்ஸ் ஆகும். நான் திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுறேன். அதனால தான் இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் இன் த கிளாஸ் ரூம், வி ஸ்பீக் இங்கிலீஷ் இன் த கிளாஸ் ரூம், யூ ஸ்பீக் இங்கிலீஷ் இன் த கிளாஸ் ரூம், யூ ஸ்பீக் இங்கிலீஷ் இன் த கிளாஸ் ரூம், ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் இன் த கிளாஸ் ரூம், she speaks English in the classroom, it speaks English in the classroom, they speak English in the classroom. You got it? Right. Believe. Believe-na நான் ஒருத்தனை நம்புகிறேன், நாங்கள் நம்புகிறோம் அப்படின்ற மாதிரி வரும். நம்புதல் அப்படின்னு சொல்லலாம். I believe him fully. நான் அவனை முழுமையாக நம்புகிறேன். We believe him fully. நாங்கள் அவனை முழுமையாக நம்புகிறோம். You believe him fully. நீ அவனை முழுமையாக நம்புகிறாய். You believe him fully. நீங்கள் அவனை முழுமையாக நம்புகிறீர்கள். He believes him fully. அவன் அவனை முழுமையாக நம்புகிறான். அவன் அவனை முழுமையாக நம்புகிறான். She believes him fully. அவள் அவனை முழுமையாக நம்புகிறாள். It believes him fully. அது அவனை முழுமையாக நம்புகிறது. They believe him fully. அவர்கள் அவனை முழுமையாக நம்புகிறார்கள். இந்த எல்லாமே ஹிம்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல ஏதாவது ஒரு இதை ப்ரொனோனை மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் மாற்றிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ பிலீவ் ஹர் ஃபுல்லி அப்படின்னு சொல்லலாம். வி பிலீவ் ஹர் ஃபுல்லி. ஹிம்முக்கு பதிலாக ஹர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஐ பிலீவ் கமலா ஃபுல்லி, ஐ பிலீவ் கோகுல் ஃபுல்லி அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் நவுனும் நம்ம சேர்த்துக்க முடியும் அங்கே. Okay, so these are all the sentence patterns which we need to have it in our mind அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 1-2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I run in the playground. நான் கிரவுண்டில் ஓடுறேன். We run in the playground. You run in the playground. You run in the playground. He runs in the playground. She runs in the playground. It runs in the playground. They run in the playground. அவர்கள் மைதானத்தில் என்ன பண்ணுறாரு? ஓடுகிறார்கள். ரன் அப்படின்னு சொன்னால் ஓடுதல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எல்லாருமே வீட்டிலிருந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு ஏதாவது சொல்லலாமா, ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஒர்க் ஃப்ரம் ஹோம். நான் ஃப்ரம் ஹோம் வீட்டிலிருந்து அப்படின்னு அர்த்தம். ஐ ஒர்க் ஃப்ரம் ஹோம். வி ஒர்க் ஃப்ரம் ஹோம். You work from home. You work from home. She works from home. It works from home. They work from home. So he, she, it அப்படின்னு வரும்போது workோட s சேர்க்கிறோம். He works from home. She works from home. It works from home. They work from home அப்படின்றத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகே, and there are some sentences which will be having, that is discuss அப்படின்னு வந்ததுன்னு சொன்னால் es சேர்க்கலாம். அங்கே கோன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? இங்கே es சேர்த்து எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரூட் வேர்ப் டிஸ்கஸ்னு வருது. இப்போ அதோட es அப்படின்றத சேர்க்குறோம். டிஸ்கஸ், டிஸ்கஸஸ் அல்ல, டிஸ்கஸ், டிஸ்கஸஸ் அப்படின்னு வரும். I discuss with my teacher. இது I. We discuss. இது கொஞ்சம் நான் சப்ஜெக்டை மாற்றிருக்கேன், அது பார்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அதே மையம் போட்டுக்கலாம். சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆனோம் அப்படின்னு சொன்னாலும் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, ஐ டிஸ்கஸ் வித் மை டீச்சர். முதல்ல அப்படியே சொல்லிடுறேன். வி டிஸ்கஸ் வித், வீன்னு வரும்போது அவர்னு மாறும் இல்லையா? நாங்கள் எங்களுடைய ஆசிரியரிடம் டிஸ்கஸ் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். I discuss with my teacher. We discuss with our teacher. You discuss with your teacher. நீ உன்னோட டீச்சர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணு. You discuss with your teacher. நீங்கள் உங்களோட டீச்சர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. He discusses with his teacher. அவனுடைய டீச்சர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறான். She discusses with her teacher. அவள்
அவளுடைய டீச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறா. த ஸ்கூல் டிஸ்கஸஸ் வித் இட்ஸ் டீச்சர். ஒரு ஸ்கூல் இருக்குது, இட்டுன்றப்போ இட் டிஸ்கஸஸ் வித் இட்ஸ் டீச்சர் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல இட்டுன்ற இடத்துல நான் ஸ்கூலை போட்டிருக்கேன். த ஸ்கூல் டிஸ்கஸஸ் வித் இட்ஸ் டீச்சர். தே டிஸ்கஸ் வித் தேர் டீச்சர். அவங்க டீச்சரோட டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அவங்க டீச்சர்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. தே டிஸ்கஸ் வித் தேர் டீச்சர்ஸ் அப்படின்னு வரும். ஓகேயா? அவங்க டீச்சர் இங்கே வந்து நம்ம வித் தேர் டீச்சர்ஸ் வரும்போது எஸ்ன்னு ஒன்று போட்டிருக்கேன் நான், அவ்வளோதான். ப்ளூரல் தேர்ட் பர்சன் அந்த ப்ளூரலில் வரும்போது டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரைட்டு. நவ் தட் உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி வகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, மெயினாக வந்து ஒரு சென்டென்ஸ் அமைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க முக்கியமாக நமக்கு தேவை வந்து ஒரு சப்ஜெக்ட்டுன்னு வேணும். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு ப்ரெடிகேட் அப்படின்றது தான் அந்த வர்பு. இங்கே வந்து நம்ம ரூட் வேர்ப் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் சில சமயத்தில் நமக்கு வந்து சில சமயத்தில் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று தேவைப்படும். ஆப்ஜெக்ட் இல்லாமல் நம்ம சிம்பிளாக சொல்ல முடியும், பட் ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக கன்வே ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் காலமில் வந்து நவுன் அல்லது ப்ரொனவுன் பார்த்தோம், சப்ஜெக்ட் அதில் எல்லாமே வந்தது. செகண்ட் காலமில் வந்து ரூட் வேர்ப் எஸ் இல்லைன்னா இஎஸ் அப்படின்றத சேர்த்தோம். அப்புறம் அது வந்து ஒரு வாக்கிய அமைப்பில் வந்து எப்படி வரும் அப்படின்றதையும் நம்ம நல்லாவே பார்த்தோம். இப்போது நம்ம அடுத்த இதே வந்து ஐ திங்க் ஐ கேன் ஹாவ் ஒன் மோர் திங். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். சார் நீங்கள் வந்து வர்போட எஸ் சேர்க்கணும்னு சொன்னீங்க, வர்போட இஎஸ் சேர்க்கணும்னு சொன்னீங்க, இது வந்து எல்லா இடத்துலையும் வருமே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் வராது. ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் வரும். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் வர்புடன் எஸ் அல்லது இஎஸ் அப்படின்றத சேர்ப்போம். பாஸ்ட் டென்ஸ் வந்ததுன்னு சொன்னால் எல்லா காலத்துலேயும் ஒரே மாதிரி தான் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். சிங்னு அர்த்தம் இல்லையா? முதல்ல சிங்குக்கு பாஸ்ட் டென்ஸ் என்ன? சாங் இல்லையா? அப்போது இந்த சாங் அப்படின்றது தான் எல்லாத்துலேயுமே வரும். நான் அதனால தான் அது எக்ஸாம்பிள்ஸ் தனியாக கொடுக்கல, பட் ஸ்டில் ஐ வில் டெல் யூ. ஐ சிங் எ சாங் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ சாங் எ சாங் இல்லைனா ஐ சிங் டெய்லி ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ சாங் டெய்லினா நான் தினமும் பாடினேன். ஓகேயா? பாடினேன். ஐ சிங் டெய்லினா நான் பாடுகிறேன், அழக்கிறேன். ஐ சாங் டெய்லினா நான் பாடினேன், கிரேன் பாடினேன் அப்படின்னு மாறுது இல்லையா? இப்போ அதே மாதிரி தான் எப்படி வருதுன்னு பாருங்களேன். ஐ சாங் டெய்லி ஒன்றுத்துக்கு கொண்டு சொல்கிறேன், மற்றதுக்கெல்லாம் வேகமாக சொல்ல போகிறேன். ஐ சாங் டெய்லி நான் தினமும் பாடினேன். வி சாங் டெய்லி நாங்கள் தினமும் பாடினோம். யூ சாங் டெய்லி நீ தினமும் பாடினாய். யூ சாங் டெய்லி நீங்கள் தினமும் பாடினீர்கள். அப்புறம் ஹீ சாங் டெய்லி அவன் தினமும் பாடினான். ஷீ சாங் டெய்லி அவள் தினமும் பாடினாள். இட் சாங் டெய்லி அது தினமும் பாடியது. தே சாங் டெய்லி அவர்கள் தினமும் பாடினார்கள். முடிந்த செயல். கடந்த காலம் அல்லது இறந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரூட் வேர்பில் என்ன வருதோ அது பாஸ்ட் டென்ஸாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது, சேஞ்ச் ஆகிருக்குன்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த பாஸ்ட் டென்ஸில் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸில் எப்படி வரும் அப்படின்றது தெரியும். அஃப்கோர்ஸ் நான் அதுக்கு டேபிள் வந்து வரக்கூடிய கிளாஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ரூட் வேர்பில் வந்து சிங் அப்படின்னு வருது இல்லையா? இப்போ நான் என்ன போடுவேன், பாஸ்ட் டென்ஸில் வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் தான் போடுவேன். பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் சொன்னாக்க சாங் அப்படின்றது தான் எல்லா இடத்துலையுமே வரும். இந்த சாங்ஸ் அப்படின்லாம் வராது, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வந்து பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. சிங்கை எடுத்துகிட்டு அந்த இடத்துல சாங்னு போடுங்க. ப்ளே எடுத்துகிட்டு அந்த இடத்துல பிளேட் அப்படின்னு போடுங்க. குக்கை எடுத்துகிட்டு அந்த இடத்துல குக்குடு அப்படின்னு போடுங்க. எல்லா இடத்துலையுமே குக்குடு அப்படின்னு தான் வரும். லிசன் அப்படின்றத எடுத்துகிட்டு எல்லாருமே லிசன்ட் அப்படின்னு போடுங்க. எக்ஸசைஸ் அப்படின்றத எடுத்துகிட்டு எல்லாருமே எக்ஸசைஸ்டு அப்படின்னு போடுங்க. எக்ஸசைஸ்டு. ஓகே. தென் ஸ்பீக் அப்படின்னு சொன்னால் பாஸ்ட் டென்ஸ் வந்து ஸ்போக். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்போக்ஸ் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். இப்போ வந்து இந்த ஸ்பீக் வர இடத்துல பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும்னு சொன்னால் ஸ்போக் அப்படின்றத யூஸ் பண்ணுங்கள்.
பிலீவ் அப்படின்னா நம்புதல், பிலீவ்டு நம்பினான், நம்பினேன், நம்பினோம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது எல்லாமே. ரன் அப்படின்னு சொன்னாக்க ரேன் அப்படின்னு வரும். ரன், ரேன், ரன் அப்படி வரும். பாஸ்ட் டென்ஸில் என்ன வரும்? ரன், ரேன் அப்படின்னு வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒர்க்னு வரும்போது ஒர்க்டுன்னு வரும். இங்கே பார்க்கலாம் வீக் வேர்ப்ஸ், ஸ்ட்ராங் வேர்ப்ஸ் ரெண்டுமே சேர்ந்து வருது. வீக் வேர்ப்ஸ் நம்ம வந்து ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கணுன்றதுக்கோசரம் வீக் வேர்ப்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்ட்ராங் வேர்ப்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ரெகுலர் வேர்ப்ஸ்னா என்ன, இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இங்கே வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பட் தேவையில்லை. அது உங்களுக்கு வந்து வீக் வேர்ப், ஸ்ட்ராங் வேர்ப் பேசிக்கான கிளாஸோடு முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல வந்து அதை பிரித்து பார்க்கணுன்னு கிடையாது. ஆனால் உங்களுக்கு தெரியணும் எது எதுவாக மாறுறது அப்படின்னு சொல்லி தெரியணும். இப்போ ஒர்க்குடுனா ஒர்க்குடுன்னு இடி வரணும் அப்படின்றது தெரியணும். ரன்னுனா ரண்டுன்னு வராது இல்லையா, ரன்னா ரேன் அப்படின்றது தெரியணும். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் ஈஸியாக டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். சரி, இப்போது ப்ரெசன்ட் டென்ஸில் வரதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன், பாஸ்ட் டென்ஸில் வரக்கூடிய ஒரு வீக் வேர்பையோ ஒரு ஸ்ட்ராங் வேர்பையோ சேர்த்து அந்த சென்டென்ஸ் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த சென்டென்ஸ் அமைச்சு பாருங்கள். இல்லைன்னா ஒரு டேபிள் வந்து நான் ஆட் பண்ணி இதோடைய ஒரு டேபிள் ஆட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃப்யூச்சர் டென்ஸ்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ இந்த ரூட் வேர்ப் அப்படி இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போது ஐ அப்படின்னு வருது, சிங் அப்படின்னு வருது. இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு இருக்குது. இந்த ஆக்சிலரி வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன வரும் அப்படின்றது பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? ஆமு, இஸ்ஸு, ஆறு. இப்போ நிகழ்கால வாக்கியம் தான் நம்ம பார்க்குறோம். இந்த நிகழ்கால வாக்கியத்தில் வந்து உங்களுக்கு ஆமு, இஸ்ஸு, ஆறு அப்படின்றது வரும். இதை நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆம், இஸ், ஆறுனா அதுக்கு வந்து பிஇ வேர்ப்ஸ்னு அர்த்தம். இரு அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்கும். இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ சிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஐ ஷால் சிங். ஐ, வி அப்படின்னு ஐயோடையும் வியோடையும் ஷால் அப்படின்றத சேர்ப்போம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோடையும் வியோடையும் ஷால் அப்படின்றத ஃப்யூச்சரில் சேர்ப்போம். ப்ளஸ் ரூட் வேர்ப் வரும். ஐ ஷால் சிங், we shall sing, you will sing, you will sing, he will sing, she will sing, it will sing, they will sing. என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஆக்சிலரி வரக்கூடிய ஷால், வில் அப்படின்றத ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறோம் இப்போதைக்கு. ஓகேயா, வர்புக்கு முன்னாடி அந்த ஷால், வில் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஷால் ப்ளே வாலிபால். நான் வாலிபால் விளையாடுவேன். வி ஷால் ப்ளே வாலிபால். நாங்கள் வாலிபால் விளையாடுவோம். ஃப்யூச்சர், இன்னும் நடக்கலை, நடக்க போகுது. யூ வில் ப்ளே வாலிபால். யூவோட வில் சேர்க்குறோம். ஐயோடையும் வியோடையும் ஷாலு, மற்ற எல்லாத்தோடையும் வில் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஆங்கில இலக்கண மரபுப்படி நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பேச்சு வழக்கில் அது மாறி வருது. யூ வில் ப்ளே வாலிபால். யூ வில் ப்ளே வாலிபால். He will play volleyball. She will play volleyball. It will play volleyball. They will play volleyball. ठीक है, சரியா இருக்கு, புரியுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு டீக் ஹைனா சரியாக இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். ரூட் வேர்ப் இப்போ வந்து குக் அப்படின்னு இருக்கு. ஐ ஷால் குக் டெய்லி. வி ஷால் குக் டெய்லி. என்ன பண்ணுறோம், ஐயோடையும் வியோடையும் ஷால் சேர்க்குறோம். ரூட் வேர்பை தூக்கி இங்கே போடுறோம். இது ஃப்யூச்சர் டென்ஸில் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்யூச்சர் டென்ஸில் ரூட் வேர்ப் என்னவோ அதான் வரும். ஆனால் ஐயோடையும் வியோடையும் ஷால்ன்றதை முன்னாடி சேர்ப்போம். மற்ற எல்லாத்தோடையும் வில் அப்படின்றத சேர்ப்போம். ஐ ஷால் குக் டெய்லி. வி ஷால் குக் டெய்லி. யூ ஷால் குக் டெய்லி. யூ ஷால் குக் டெய்லி. தென் ஹீ வில் குக் டெய்லி. ஷீ வில் குக் டெய்லி. இட் வில் குக் டே. ஐ திங்க் ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஐ ஷால் குக் டெய்லி. வி ஷால் குக் டெய்லி. You will cook daily. You will cook daily.
he will cook daily, she will cook daily, it will cook daily, they will cook daily. So I, we, shall மற்ற எல்லாத்தோடையும் will திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து I shall listen. I shall listen classical music in the morning. நீங்கள் சொல்லிட்டீங்க சார், நான் வந்து கேட்குறேன் சார், மார்னிங்கில் வந்து கிளாசிக்கல் மியூசிக் கேட்குறேன் சார், நல்ல இனிமையாக இருக்கும், மனசு வந்து அமைதியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் கிளாசிக்கல் மியூசிக் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கேட்பேன் அப்படின்னு சொன்னால், கேட்குறேன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், கேட்பேன் அப்படின்னு சொன்னாக்கா ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஷால் லிசன் கிளாசிக்கல் மியூசிக் இன் த மார்னிங். நான் கிளாசிக்கல் மியூசிக் மார்னிங் கேட்பேன், காலையில் கேட்பேன். We shall listen classical music in the morning. You will listen classical music in the morning. You will listen classical music in the morning. He will listen classical music in the morning. She will listen classical music in the morning. It will listen classical music in the morning. They will listen classical music in the morning. இதெல்லாம் சென்டென்ஸ் பேட்டர்ன், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் உங்களுக்கு தெரியாமையே யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. I shall exercise daily. நான் சிம்பிளாகவே சொல்கிறேன். I shall exercise daily. We shall exercise daily. You will exercise daily. You will exercise daily. He will exercise daily. She will exercise daily. They will exercise daily. So I, we, shall மற்ற எல்லாத்தோடையும் will plus root verb exercise அப்படி தான். நீங்கள் வந்து எக்ஸசைசஸ்ன்னு போடக்கூடாது, she will exercisesன்னு போடக்கூடாது. ரூட் வேர்ப் என்ன வருமோ அதுதான் வரும் ஃப்யூச்சரில். முன்னாடி வந்து ஐயோடையும் வியோடையும் ஷாலு, மற்ற எல்லாத்தோடையும் வில் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. I shall speak English, we shall speak English, you will speak English, you will speak English, he will speak English, she will speak English, it will speak English, they will speak English. Right? I shall believe him. We shall believe him. You will believe him. You will believe him. He will believe him. She will believe him. It will believe him. They will believe him. Okay. I shall run. I shall run in the playground. We shall run in the playground. You will run in the playground. You will run in the playground. He will run in the playground. She will run in the playground. It will run in the playground. They will run in the playground. I shall work from home. We shall work from home. You will work from home. You will work from home. He will work from home. She will work from home. It will work from home. They will work from home. Okay, I think you'll be able to visualize what I'm trying to say. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெசென்ட் டென்ஸில் வரும்போது ரூட் வேர்ப் ப்ளஸ் எஸ் அல்லது இஎஸ், அதோட அந்த எஸ்இஎஸ் அப்படின்றது முடிஞ்சிடும். பாஸ்ட் டென்ஸில் வரும்போது பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் தான் வரும், ஐதர் இர்ரெகுலர் வேர்ப் ஆர் ரெகுலர் வேர்ப். வீக் வேர்பு ஸ்ட்ராங் எதுவாக இருந்தாலும் அது மட்டும்தான் எல்லா நிலையிலையும் வரும், எல்லா ப்ரொனவுன்லையும் அதுதான் வரும், அதில் உங்களுக்கு டவுட் வேண்டாம். தென் ஃப்யூச்சர் டென்ஸ்னு வரும்போது ஷால் வில் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம், ஐயோடையும் வியோடையும் ஷால் யூஸ் பண்ணுவோம், மற்ற எல்லாத்தோடையும் வில் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு, I shall discuss with my teacher. We shall discuss with our teacher. You will discuss with your teacher. You will discuss with your teacher. He will discuss with his teacher. She will discuss with her teacher. The school will discuss with its teachers. With their கூட சொல்லலாம், with its teachers. தேர் வரும்போது ப்ளூரல் வருது. த ஸ்கூல் வில் டிஸ்கஸ் வித் தேர் டீச்சர்ஸ். இட்டுன்னு வரும்போது அந்த இடத்துல தேர்ட் பர்சன் சிங்குலர் இட்டுன்னு வருது. த ஸ்கூல் வில் டிஸ்கஸ் வித் இட்ஸ் டீச்சர், அவங்களோட டீச்சர்ஸோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தே டிஸ்கஸ் வித் தேட், தே வில் டிஸ்கஸ் வித் தேர் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கேன். ஸோ இங்கே கிளியராக திருப்பி புரிஞ்சுக்கோங்க, ஐயோடையும் வியோடையும் ஷேலு, மற்ற எல்லாத்தோடையும் வில்லு ப்ளஸ் ரூட் வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் இன்றைக்கி கூட உங்களுக்கு ஒரு லென்த்தி வகுப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் டென்ஸ் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு வாக்கியம் எப்படி அமைக்கணும், பாஸ்ட் டென்ஸில் எப்படி ஒரு வாக்கியம் அமைக்கணும், தென் ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி ஒரு வாக்கியம் அமைக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பேஸ் பண்ணி தான் அந்த 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுவும் இப்போ இதுலேயே நீங்கள் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ஆப்ஜெக்ட் நீங்கள் பார்க்கலாம். இருந்தாலும் விளக்கம் அடுத்த கிளாஸில் அதை கொடுத்துட்டு அப்புறம் அந்த 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க.
நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். திருப்பி நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே தான் இது தெரியணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு வேர்ட்டிக்கலாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி நேயர்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு பாடம் நடத்துறது. நானும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றத இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். நான் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இப்போது இந்த கிளாஸை நடத்துறதுனால நான் வந்து ஆங்கிலத்தில் மிக புலமை பெற்றவன் அப்படின்றது கிடையாதுங்க. நான் ரொம்ப தெளிவுபடுத்துகிறேன். எல்லோரும் வந்து நினச்சிக்கலாம், அவர் என்ன பெரிய ஜீனியஸாக நினச்சிக்கலாம். ஜீனியஸ்லாம் கிடையாது. நான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சிறிய தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக என்னோடய அடுத்தடுத்த கிளாஸில் நான் திருத்திக்கிட்டும் வரேன் அப்படின்றதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது வெங்கட். அனைத்து அம்சங்களுடன் ஆர்கே டாக்கீஸ்.